Hi students, welcome to EC Max 360. இன்னைக்கு நம்ம 12th Max Chapter 1 Application of Matrices and Determinantsல Exercise 1.1 Question number 5 பற்றி தான் பார்க்க போகிறோம். If A equal to 1 by 9 into minus 8, 1, 4, 4, 4, 7, 1 minus 8, 4. ஸோ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் தட் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஆக்சுவலாக நமக்கு தெரியும் ஏ இன்வர்ஸ் எப்போ ஏ டிரான்ஸ்போஸ்க்கு ஈக்குவல் ஆகும், அது ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ சும்மா இது வந்து ஜஸ்ட் டு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸாக இருக்கும். ஸோ இது கொடுத்துருக்கிறதும் ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும், அது ஏ டிரான்ஸ்போஸ்க்கு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், ஏ மாடுலஸ் ஏ கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டு அது நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏ இன்வர்ஸ் நம்ம ஃபார்முலா படி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா கொடுத்துருக்கிற ஏஏ எழுதிக்கணும். இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த 1/9 நம்ம அப்படியே லேஸில் விட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த 1/9க்கு நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்கும் போது வெறும் 1/9 மட்டும் வச்சுக்கக்கூடாது. நமக்கு ஆல்ரெடி தெரியும் மாடுலஸ் ஆஃப் கேஏ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ். இது சும்மா இதை இங்கே வந்து ஏன்னு நம்ம மொத்த டோட்டலாகவே இதை ஏன்னு எடுத்துட்டோம். இது நார்மலாக ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, இது இந்த மேட்ரிக்ஸ் வச்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மொத்தமாக மாடுலஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகும்னா கேயோட பவரில் n போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் மாடுலஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மறந்துட்டோன்னா அப்படியே விட்டுட்டோன்னா தப்பு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, அப்போது இதில் கே பவர் n என்னன்னா என்னது, அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர். ஆர்டர்னால் என்னது, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு ஆர்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் இங்கே ஈக்குவலாக இருக்கும். ஸோ 3 ரோஸ் இருக்குதா, 3 காலம்ஸ் இருக்குது. ஸோ 3x3 மேட்ரிக்ஸாக இருக்கும்போது அதோட ஆர்டர் 3ஆக இருக்கும். ஸோ இதுதான் இங்கே வந்து ஆர்டர் அப்படின்னா n ஈக்குவல் டு 3 வரும். ஸோ அப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு நம்ம மாடுலஸ் போடும்போது என்ன பண்ணிக்கணும், ஃப்ரண்ட்டில் இருக்கிற 1/9 த ஹோல் பவர் அதோட ஆர்டர் போட்டுக்கணும். இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஆர்டர் என்னது 3. ஏன்னா 3 ரோஸ் இருக்குது, 3 காலம்ஸ் இருக்குது. ஸோ ஆர்டர் வந்து 3 அப்படின்னு வரும். ஸோ ஆர்டர் 3 போட்டுட்டு எப்பவும் போல் இது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா, எப்பவும் போல் நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ஒரு மேட்ரிக்ஸ்க்கு. ஸோ இந்த ரோவை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். -8 இன்ட்டு இது இருக்கிற ரோவை விட்டுறணும், காலமை விட்டுட்டு இதுக்கு மாடுலஸ் போட்டு இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து 1 வழியாக அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து 1. இதுக்கு வந்து இந்த நம்பருக்கு ப்ளஸ்ஸுன்னா இது வந்து என்ன வரும், மைனஸ் வரும், இதுக்கு ப்ளஸ் வரும். ஸோ -1 இன்ட்டு இந்த -1 இன்ட்டு அது இருக்கிற ரோ காலமை வெட்டிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற 4 1 இங்கே எழுதியிருக்கோம், 7 4 இதை இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன வரும், +4 இன்ட்டு இந்த +4 இன்ட்டு இது இருக்கிற இந்த ரோவையும் காலமையும் விட்டுட்டோன்னா இதை மாடுலஸ் போட்டு இங்கே என்ன செஞ்சுருக்கோம், எழுதியிருக்கோம். அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஸோ 1/9 the whole power 3. ஸோ 1/9 into 1/9 into 1/9. ஸோ 3 டைம்ஸ் வரும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1/9 into 9 into 9 -8 into இது என்ன பண்ணணும், 4 into 4 16 -8 into 7 -8 7s are 56. ஸோ இங்கே மைனஸ் வரும். ஸோ -56ன்னு வரும். மைனஸும் மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடுது, +56ன்னு என்ன செஞ்சுக்கிறோம், போட்டுக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், -1 இன்ட்டு 4 4s are 16 -1 7 is 7. இதை இங்கே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த +4 இங்கே எழுதிக்கிறோம். +4 இன்ட்டு 8 4s are 32. இங்கே மைனஸ் இருக்கிறனால -32 வந்துடுது. -1 இன்ட்டு 4 -4 வந்துடுது. அடுத்து 1/9 9 into 9 into 9
9 into 9 என்ன 81. 81 into 9 மல்டிப்ளை பண்ணும்போது 729 வந்துடுது. அது இன்று -8 அப்படியே எழுதியிருக்கிறோம். 16 + 56 என்ன வருதுன்னா 72 -1 அப்படியே எழுதிக்கிறோம். 16 - 7 வந்து 9 +4 அப்படியே எழுதிட்டு -32 -4 ரெண்டுமே மைனஸ்னு இருக்குது. ரெண்டுமே மைனஸாக இருந்தால் என்ன பண்ணணும், ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடணும். -36. அதுக்கு அடுத்து ஸோ இது வந்து பாத்மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை தான் சிம்பிளிஃபை பண்ணணும். ப்ராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அடுத்து மல்டிப்ளிகேஷன், இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடணும், இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடணும், இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸோ 8 into 72 மைனஸ் வரனால -576 வரும். -1 into 9 -9 வரும். இதை ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் போட்டுட்டு 4 into 36 என்ன வரும்னா 144. எல்லாமே மைனஸ் சிம்பிள், எல்லாமே மைனஸாக இருந்தால் என்ன பண்ணணும், 3ஐயும் ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடணும். ஸோ அப்படி போடும்போது நமக்கு -729 வருது. ஸோ கேன்சல் பண்ணும்போது கீழேயும் 729 இருக்குது, மேலேயும் 729 இருக்குது. ஸோ இதையும் கேன்சல் பண்ணும்போது ஆன்சர் நமக்கு -1ன்னு கிடைக்கிது, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அதனால் A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. இனி A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா என்ன, 1/mod A into adjoint A. ஸோ adjoint A நம்ம கண்டுபிடிக்கணும். adjoint A கண்டுபிடிக்கணும்னா நார்மலாக இருந்தால் டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே தான் ஒரு ஆள் இருக்காங்களே ஃப்ரெண்டில் 1/9 அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா ஏ, அதாவது ஃப்ரெண்டில் ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா ரூல் படி என்ன வரும், லாம்டா பவர் n-1. அப்போ மாடுலஸ் கேஏன்னு வந்துச்சுன்னா என்ன வரும், கேயோட பவரில் n போட்டு அதுக்கப்புறம் மாடுலஸ் ஏ வந்துச்சு. இங்கே என்னென்னா பவரில் n-1 ஒன்று கம்மி பண்ணி போடணும். லாம்டா பவர் n-1 அட்ஜாயிண்ட் ஏ நார்மலாக கண்டுபிடிக்கிற மாதிரி இதை மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு அட்ஜாயிண்ட் ஏ எப்பவும் கண்டுபிடிச்சிக்கலாம். லாம்டான்றது 0வாக இருக்கக்கூடாது, நான் 0 ஸ்கேலார் நம்பர். 0னா ஈக்குவல் டு 0னே போட்டுடலாமே, அதுக்காக தான் 0வாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கொடுத்துருக்கிற ஏக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், அட்ஜாயிண்ட் ஏ எழுத போகிறோம். அட்ஜாயிண்ட் ஏக்கு என்ன பண்ணணும், 1/9 இன்ட்டு இங்கே நமக்கு n என்ன 3. ஸோ 3 - 1 போட்டுட்டு இங்கே நம்ம எப்போவுமே கண்டுபிடிக்கிற மாதிரி அட்ஜாயின் கண்டுபிடிச்சிட வேண்டியது. அட்ஜாயின் கண்டுபிடிக்கும் போது 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். சிம்பிள்ஸ் ஃபஸ்ட்டு ப்ளஸ், ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ், இங்கே ப்ளஸ்ன்னா இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ், அடுத்து மைனஸ், இங்கே ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் போட்டு வரணும். அப்புறம் ஒரு நம்பருக்கும் உள்ள மைனஸை இங்கே மைனர் எழுதணும். அப்புறம் இங்கே மேலே டிரான்ஸ்போஸை என்ன செஞ்சுக்கணும், போட்டுக்கணும். இதுதான், இந்த 3 விஷயமும் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு 8க்கு எப்படி எழுதணும் அப்படின்னா, இது இருக்கிற ரோவையும் காலமையும் கட் பண்ணிவிட்டு இதை இங்கே போட்டுட்டோம். ஸோ சிம்பிள்லாம் போட்டுட்டோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், 1க்கு எப்படி எழுதணும், இது இருக்கிற ரோவையும் காலமையும் 4174 இதை இங்கே எழுதிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட்டு 4க்கு எழுதணும். 4 இருக்கிற ரோவையும் காலமையும் கட் பண்ணிவிட்டு இதை இங்கே எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 4க்கு எழுதணும். 4 இருக்கிற ரோவையும் காலமையும் விட்டு 14 - 8 இதை இங்கே எழுதிடுறோம். -8 4 இங்கே எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து 4, இந்த 4க்கு எழுதணும். இந்த 4க்கு இது இருக்கிற காலம் அண்ட் ரோவை கட் பண்ணிவிட்டு -8 4 இங்கே வந்துடுது. 1 4 இந்த 1 4 இங்கே போட்டுடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து 7க்கு எழுதணும். 7க்கு எழுதும்போது இந்த ரோவையும் இந்த காலமையும், அதாவது இந்த 7க்கு எழுதணும்னா அது இருக்கிற ரோவையும் அது இருக்க காலமையும் கட் பண்ணிவிட்டு -8 1, அடுத்து 1 -8 அதை இங்கே எழுதிடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கீழே இருக்கிற 1க்கு எழுத போகிறோம். 1க்கு அது இருக்கிற காலம் அண்ட் ரோவை கட் பண்ணிவிட்டு இது அப்படியே இங்கே என்ன செஞ்சிடறோம், எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து -8க்கு எழுதணும். -8க்கு எழுதுகிறோம். -8க்கு எழுதும்போது இது இருக்கிற காலம் அண்ட் ரோவை கட் பண்ணிவிட்டு -8 4 4 7 4 7 இங்கே எழுதிடுறோம். அடுத்து 4க்கு எழுத போகிறோம். 4 இந்த 4க்கு எழுதணும் அப்படின்னா இது இருக்கிற காலம் அண்ட் ரோவை கட் பண்ணிவிட்டு -8 4 இங்கே எழுதியிருக்கோம். 1 4 இதை எழுதிட்டு மேலே
டிரான்ஸ்போஸ் மறக்காமல் போட்டுடுறோம். ஸோ இனி அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் தான். இதை வச்சு அப்படியே சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ 1/9 the whole power 3 - 1னா என்னது 2 போட்டுடுறோம். ப்ளஸ் வெளியே போட்டுட்டு 4 4s are 16 மைனஸ் 8 7s are 56. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 56. அடுத்து இந்த மைனஸ் அப்படியே வச்சுட்டு 4 4s are 16 மைனஸ் 1 × 7 மைனஸ் 7 போட்டுடுறோம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் அப்படியே போட்டு 8 4s are 32 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 32 வந்துடுது. மைனஸ் போட்டுட்டு 1 × 4 4 அதை ஃபர்ஸ்ட் ரோவை என்ன செஞ்சிட்டோம் எழுதிட்டோம். ஸோ இனி என்ன பார்க்க போகிறோன்னா செகண்ட் ரோவில் மைனஸை அப்படியே போட்டுட்டு 1 4 is 4. அடுத்து இங்கே ஆல்ரெடி 8 4s are -32 வரும். இப்போ இதில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் 32, ஸோ ப்ளஸ் 32வாக மாறிடுது. அதுக்கடுத்து இந்த ப்ளஸ்ஸை அப்படியே போட்டுட்டு -8 × 4 -32 மைனஸ் 4 × 1 4, இந்த -4ஐ போட்டுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேர்ம் எழுதணும். மைனஸ் போட்டுட்டு -8 × -8 ப்ளஸ் 64 வந்துடுது. மைனஸ் போட்டுட்டு 1 × 1 1, அதை அப்படியே என்ன செஞ்சிடறோம் எழுதிடுறோம். இனிமேல் தேர்ட் ரோ எழுதிக்கணும். தேர்ட் ரோவில் இந்த ப்ளஸ்ஸை அப்படியே போட்டுக்கிறோம். 1 7 is 7 மைனஸ் 4 4s are 16 போட்டுக்கிறோம். இந்த மைனஸை அப்படியே போட்டுக்கிறோம். 8 7s are 56, இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் 56. அடுத்து மைனஸ் போட்டுட்டு 4 4s are 16 வந்துடுது. அடுத்து 8 4s are 32, இங்கே ப்ளஸ்ஸை இங்கே போட்டுக்கணும். மைனஸ் இருக்கிறனால இங்கே minus 32 வருது. மைனஸ் போட்டுட்டு 4 1 is 4 போட்டுக்கிறோம். இனி நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் சிம்பிளிஃபிகேஷன். அடுத்து 1/9 the whole square 1/9 × 9 அப்படின்னு எழுதிக்கலாம் 2 times. ஸோ 16 + 56 72 வந்துடும். மைனஸ் ஆஃப் 16 - 7 -9 வந்துடும். இது வந்து -32 - 4 வந்து -36. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது -36, இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது -36. ஸோ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது இது எல்லாத்தையும் போட்டு பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த டிரான்ஸ்போஸை போட்டுகிட்டே வந்துகிட்டே இருக்கணும். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் காமனாக நம்ம ஒரு 9ஐ வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இதிலேருந்து 9ஐ வெளியே எடுக்கும்போது 8 9s are 72. ஸோ 9ஐ வெளியே எடுக்கிறோம். 1 9 is 9, 9ஐ வெளியே எடுக்கும்போது -1 வருது. அடுத்து 4 9s are 36. ஸோ 9ஐ வெளியே எடுத்தால் -4. இது 4 9s are -36 வரும். ஸோ 9ஐ வெளியே எடுத்தால் -4. இதுவும் அதே மாதிரி தான் -4. இது 9 7s are 63. 9ஐ வெளியே எடுக்கும்போது 7 வரும். ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் போட்டுக்கிறோம். ஸோ 9 தான் இருக்குது. 9ஐ வெளியே எடுக்கும்போது 1 இருக்கும். இந்த மைனஸை மறக்காமல் போட்டுடணும். அடுத்து 8 9s are 72. ஸோ 9ஐ வெளியே எடுக்கும்போது 8 இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான் -4 போட்டு மறக்காமல் மேலே டிரான்ஸ்போஸ் போட்டுடணும். ஸோ ஒரு 9ஐயும் கட் பண்ணும்போது பேலன்ஸ் 1/9 மட்டும்தான் இருக்கும். இனி அப்படியே இருக்கிற ரோவை டிரான்ஸ்போஸ் எழுதுகிறோம். இந்த ரோவை இப்படி எழுதணும், இந்த ரோவை இப்படியே எழுதணும், இந்த ரோவை இந்த காலமாக எழுதணும். வரிசை இந்த நம்பர் ஃபஸ்ட்டு, இந்த நம்பர் செகண்ட், இந்த நம்பர் தேர்ட் அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ என்ன தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அட்ஜாயிண்ட் ஏ. இனி ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா தெரியும். என்னென்னா 1/mod A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னு நல்லாவே தெரியும். ஸோ 1/mod A நம்ம முதல்ல என்னன்னு கண்டுபிடிச்சோம், -1ன்னு கண்டுபிடிச்சோம். அப்படி தானே மேலே வந்து mod A is equal to mod A equal to -1 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை இங்கே mod A is equal to -1ன்னு என்ன செய்கிறோம் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த இப்போ கண்டுபிடிச்ச இந்த அட்ஜாயிண்ட்டை கீழே எழுத போகிறோம். அட்ஜாயிண்ட் ஏயை எழுதிக்கிறோம். எழுதிட்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது -1/9 வரும். இங்கே பார்த்தோன்னா உள்ளே எல்லாமே மைனஸ்னு நிறைய நெகட்டிவ் டேர்ம் இருக்குது. ஸோ அதனால் இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறோம். 1/9 மட்டும் வெளியே வச்சுக்கிறோம். ஸோ உள்ளே மைனஸை கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது +8 -8 ஆயிரும், -4 +4 ஆகிடும், -1 1 ஆகிடும். ஸோ நெகட்டிவ் டேர்ம், இந்த நெகட்டிவ் டேர்ம் எல்லாம் பாசிட்டிவாக மாறிடுது, இது மட்டும் நெகட்டிவாக மாறுது.
ஸோ இவ்வளோ தான் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இனி என்ன பண்ணணும்? ஏ இன்வர்ஸும் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லணும். ஸோ ஏ இன்வர்ஸை நம்ம 1ன்னு மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். இனி ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் என்ன பண்ணணும்? சிம்பிள், ஏ எழுதியிருக்கோம். ஏ டிரான்ஸ்போஸ்னால் என்னது? இது ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கும் போது இந்த வேல்யூவெல்லாம் மாறாது. மாடுலஸ் ஏ கண்டுபிடிக்கும் போதும் மாடுலஸ் கேஏ இருந்துச்சு அப்படின்னா கேயோட பவரில் n வரும், அடுத்து மாடுலஸ் ஏ வரும். அதே மாதிரி அட்ஜாயிண்ட் போடும்போது நம்ம கேயோட பவரில் n-1 ஒன்று கம்மியாகி அப்புறம் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். ஆனால் டிரான்ஸ்போஸ்க்கு எந்த வித்தியாசமும் இல்லை, அப்படியே தான் இருக்கும். இங்கே 1/9 இங்கே 1/9 அப்படியே இருக்கும். என்ன ஒன்று செஞ்சு? இப்படி இருக்கிற ரோவை இப்படி தூக்கி எழுதணும், இப்படி இருக்கிற ரோவை இப்படி எழுதணும், இப்படி இருக்கிற ரோவை இப்படி எழுதணும். இப்போது ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டுமே அப்படியே சேமாக இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2 என்ன பண்ணிட்டோம்? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு வெரிஃபை பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட 12th ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.